பாட்டு எல்லாரையும் ரொம்ப உருக்கிற பாட்டு. ஆனால் அதை சரியா பாடலைன்னா அதை விட கஷ்டம் வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமான பாட்டு. மியூசிக் ரொம்ப படிக்காம இந்த லெவலுக்கு வந்து இவ்வளவு சின்சியரா அதில் ஒரு உண்மை தெரியுது அந்த குரல்ல. அந்த பாட்டு ரெண்டரையும் வந்து ரொம்ப சூப்பர். அத உண்மையான அந்த ஒரிஜினல் சாங்கை வந்து ஒண்ணுமே கெடுக்காம அவ்வளவு ஜீவன் கொடுத்து ரொம்ப டக்குன்னு பல்லவி சரணம் கேட்டோடனே ரொம்ப பிரமாதமா. ஆல் தி பெஸ்ட். சாதனா, இந்த பட்டன் வந்து அங்க சார் கையில இருந்தா அவர் கொடுத்திருப்பாரு. சார் உங்க சார்பா நாங்க கொடுக்கிறோம். முதல்ல 1 2 3 கோல்டன் உங்களுக்காக ஒரு அழகான கடிதம் வந்திருக்கு and we like to read that for you here. Okay? சேலம்ல இருக்கும் சாந்தா மணி அப்படின்றவங்க உங்களுக்காக இந்த கடிதம் எழுதி அமைச்சிருக்காங்க. அன்புள்ள மகள் திசாதனாவுக்கு உன் பாடல்களை வார வாரம் காத்திருந்து கேட்கும் ரசிகை நான். இலங்கையிலிருந்து அகதியாக வந்து இசை தெரியாமல் ஜட்ஜ் சொல்லும் நல்ல வார்த்தைகளால் இசை கத்துக்கிட்டு நல்ல நல்ல பாடல்களை பாடி வருகிறாய். எப்பவுமே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு இருக்கும். ஏன்னா என் பொண்ணு அச்சு அசலுமா ஒன்ன மாதிரியே இருப்பா. பேரு வசந்தா. அவ பேச்சு, ஒசரம், நிறம் எல்லாமே அப்படியே ஒன்ன மாதிரிதான். 10 வயசுல இருக்கும்பொழுது விஷ காய்ச்சல் வந்து செத்து போயிட்டா. எவ்வளவோ கஷ்டப்பட்டும் காப்பாத்த முடியல. அது நடந்து 26 வருஷம் ஆச்சு. ஆனா அவளை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் மனசு தவியா தவிக்கும். ஒரு நாள் எதிர்ச்சியா டிவி பாக்கையில நீ பாடிட்டு இருந்தது எனக்கு என் பொண்ண நீர்ல வந்து பாடின மாதிரி இருந்தது. நான் கும்பிடுற எல்லா சாமி கிட்டையும் உனக்காக வேண்டிக்குவேன். உன் அம்மா அப்பா நீ எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறத டிவியில பாக்குறேன். போன வாரம் கூட யாரும் உனக்கு படிக்க காசு கொடுத்திருந்தாங்க. எனக்கும் உனக்காக நிறைய செய்யணும்னு தோணுதுமா. நான் கூலி வேலை தான் கண்ணு செய்யறேன். நான் சம்பாரிச்ச பணத்துல ஏதோ என்னால முடிஞ்சது உனக்காக அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ ராசாத்தி மாதிரி எப்பவுமே நல்லா இருக்கணும். என் உசுறு இருக்கிற வரைக்கும் உனக்காக வேண்டிப்பேன். எனக்காக ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை வந்து சந்திப்பேன்னு நான் நம்புறேன். அதுதான் என் வாழ்க்கையோடைய ஆசை. நல்லா இருமா. எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமுடன் சாந்தாமணி. சோ அவங்க உங்களுக்கு இந்த கவர்ல வேற என்ன அமைச்சிருக்காங்க. கூலி வேலை பாக்குற உன்னை அவங்களுடைய மகளாக பாக்குற சாந்தாமணி அவங்களுடைய வசந்தாக்காக இந்த 501 ரூபாய் அமைச்சிருக்காங்க. எத்தனை மேடைகள்ல உலகத்தில் இருக்கும் எத்தனை பிரம்மாண்டமான தருணங்கள்லயுமே நீங்க எத்தனை விருதுகள் வாங்கினாலும் அந்த அம்மா உங்களுக்கு அமைச்சிருக்கிறது உங்களுக்கான ஒரு மிக சிறந்த கிஃப்டாக இருக்கும். திசாதனா, will you say thank you? அவங்களுக்கு சாந்தாமணி மா thank you சொல்லுங்க. உங்களை நான் பார்த்ததில்ல, இருந்தாலும் உங்க பொண்ணு எங்கேயும் போகல, இங்கதான் இருப்பா எப்பயுமே. தேங்க்யூ.